எனது 10 ரூபாய்க்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நானும் மைனாவும் ரீசெண்டாக டவுனுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தோமா. சரி பசிக்குதுன்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் கட்டி நிப்பாட்டினா வடை கடை இருந்துச்சு. சரி வடக்கடையில் போயிட்டு சரி வடை எவ்வளோன்னு கேட்டதுக்கு 3 வடை 10 ரூபான்னு சொன்னாங்க. என்னென்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஆமா தம்பி 3 வடை 10 ரூபா தான் அப்படின்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட அப்படியே வடைகளை போட்டு பொரிச்சு எடுத்து அள்ளி அள்ளி குமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வடையெல்லாம் இருக்குன்னு கேட்டதுக்கு பருப்பு வடை இருக்கு, உளுந்த வடை இருக்கு, போண்டா வடை இருக்கு, வெங்காய வடை இருக்குன்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போனாங்க. பரவாயில்ல, நம்ம சிவகாசியில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு எனக்கு ஒரு 3 வடை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல எடுத்து அந்த உளுந்த வடையை டேஸ்ட் பார்த்தேன் பாருங்க, சக்கத்தா இருந்துச்சு. யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா அந்த பொடியை ஒன்று போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த பொடியை போட்டுட்டு இந்த வடையை சாப்பிட்டு பாருங்க, சக்கத்தா இருக்கும். இந்த கடை எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் சில பக்கத்துல தான் இருக்கு. பழைய முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இருந்துச்சுல, அதுக்கு ஆப்போசிட் தான். மேலும் சிவகாசி வீடியோஸ் ஏதாவது பார்க்கணும்னு வச்சீங்கன்னா டிராவல் பெஸ்டியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைனான்றது என்னோட ஆட்டோ தான்ப்பா.